ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இப்போ சவுதியிலேருந்து 3:30, நம்ம ஊருக்கு வந்து ஒரு 6 மணி இருக்கும். இன்னையோட லாஸ்ட் நாளுங்க, ரம்ஜான் லீவ் வந்து முடியுது. ரூம்மேட்டெல்லாம் கூப்பிட்டா கூட ஒர்க் பண்ணுறாங்கன்னா கிரிக்கெட் விளையாடவே வரவே இல்லை. காலைல மட்டும் தான் வந்தாங்க. சாதம் டயர்டாக இருக்குன்னாங்க. விளையாடும் போது அங்கே பிச்சில் வந்து பக்கத்து பிச்சில் யாரோ ஸ்டெம்ப் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போயே தோணுச்சு யாரோ வந்து விளாட்றாங்க அப்படின்ட்டு. அதை பார்க்க தான் வந்தேன். ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு டீம் கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கு. மேபி அவங்க தமிழாக இருக்கலாம், இல்லை ஹிந்தியாக இருக்கலாம். அவங்க கூட போயிட்டு நானும் கிரிக்கெட் ஜாயின் பண்ண போகிறேன். இங்கே தான் விளையாடிட்டுருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்டேன். அவங்கெல்லாம் ஹிந்திக்காரங்க தான், நார்த் இந்தியன்ஸ் தான். பட் அவங்க விளாட்ற பால் வந்து இங்கே வந்து சவுதியில் வந்து பால் கிடைக்கிறது கஷ்டம். இங்கே ஸ்டெம்பர் பாலோ கார்க் பாலோலாம் கிடைக்காது. இந்த டேப் இருக்குல்ல, பேப்பர் சுற்றி அது மாதிரி டேப் வச்சு தான் விளையாடிட்டுருக்காங்க. நான் போய் கேட்டேன், எங்கள் கிட்டே ஒரு 6 பேர் இருக்காங்க, நீங்கள் வரையில 2 டீம் போட்டலான்னு. அவங்க நை நான் ஜாரம் அப்படி சொல்லிட்டாங்க. அவங்களே இப்போ போகிறாங்களாமா. ஸோ அதனால் என் டீமை கூப்பிடல. இப்போ இன்னொரு கிரவுண்டு அங்கே இருக்குது. அந்த கிரவுண்டில் மேபி இன்னும் 1/2 மணி நேரத்தில் வருவாங்க. ஸோ அதான் அவங்க வராங்களான்ட்டு அங்கே போய் தான் வெயிட் பண்ணி பார்த்து அவங்க கூட விளாட்றேன். கிரிக்கெட் தாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த லீவ் நாள் செம்ம டென்ஷனுக்கு. லீவ்னால் ரூம்லேருந்து செம்ம போர். பக்கத்தில் பீச் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. பட் யாரும் கம்பெனிக்காரனாக தான் போக முடியும். சவுதிலேருந்து பைக்கும் கிடையாது, தனியாக போக முடியாது. அந்த கிரவுண்டு தாங்க. அந்த கிரவுண்டில் போயிட்டு யாருன்னா விளையாடுறாங்க பார்க்கலாம். பாய்.